எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இந்த நாளை ஹெல்த்தியாக ஹாப்பியாக சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு சண்டே vlog போன வாரம் எடுத்தது. சண்டே அப்படின்னாலே ஏதோ தெரில, நமக்கு வந்து ஒரு மாதிரி லேசியாக தானே போகுது. காலைல எந்திரிக்கிறது லேட்டு, சமைக்கிறது லேட்டு, இப்படி தான் ஆயிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே லேட்டாக எந்திரிச்சாச்சு. சாப்பாடுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மத்தியானத்துக்கு சிக்கன் வாங்கிட்டு வர போயிருந்தாங்களா, ஸோ அங்கேருந்து கால் பண்ணாங்க, ஏதாவது வாங்கிட்டு வரட்டா இல்லை செஞ்சிடறியா அப்படின்னு. சரி, எதுக்கு அவங்களே கேட்குறாங்க, நம்ம அவங்கக்கிட்டே பொறுப்பை விட்டுருவோம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். சிம்பிளாக வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க பார்த்தா தட்டை இட்லி, பூரி, லெமன் ரைஸு, அப்புறம் பலவு, அப்புறமா வடை அப்படின்னு நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை தான் வந்து காலையில் சாப்பிட்டோம். அப்புறம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்கு பிரியாணின்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க போல். அந்த அளவுக்கு பிரியாணி வெறியர் வெறியர் இல்லை, பிரியாணிக்கு அடிமைகளாக ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். சரி, இந்த வாரம் சரி என்னடா வேணும் உங்களுக்கு, என்ன செஞ்சு தர அப்படின்னு கேட்டால் பிரியாணி தான் வேணும்னு கேட்டாங்க. என்னடா அன்னைக்கு தானே பிரியாணி செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா, ஆமாம்மா இன்னைக்கு வந்து வேறு ஸ்டைலில் பண்ணி கொடுங்க அப்படின்னு. வேறு ஸ்டைலில் என்னடா வேணும்னா லேயர் பிரியாணி வேணுமா சாப்பிட்றதுக்கு. லேயர் பிரியாணி க்ரீன் சிக்கன் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே. அதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி கொஞ்சம் துணியெல்லாம் காய போட்டுடலாம். ஏன்னா யூனிஃபார்ம் எல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு போட்டு வச்சுருந்தேன். எப்போது வந்து இவங்களோட இந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு மட்டும் நீளம் போட்டு கொஞ்சம் போடுவேன். சில நேரம் இந்த நீளம் வந்து எனக்கு கரெக்டாக போட தெரியாது, அங்கங்கே சொக்கும் சொரியுமா இருக்கும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நீளம் போடுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக நைஸ் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீளம் போட்டோம் அப்படின்னா ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அங்கங்கே திட்டு திட்டாக இல்லாமல் இருக்கும்னு. பட் நான் அதுவுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எனக்கு அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாமே வந்து இன்னும் முடிக்கலை, பாதி. சம்யு வந்து மேலே விளையாடுறதுக்கு வந்துட்டா. ஃபுல்லாக அவளோட சொப்பு சாமன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதில் தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. எப்போதும் வந்து அவளோட தங்கச்சி வந்துடுவா, 2 பேரும் சேர்ந்து தான் விளையாடுவாங்க. ஸோ அவள் இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால சர்ச்சுக்கு போயிருப்பாளா, அதனால இவன் மட்டும் உட்காந்து எல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சார் வந்து என்னென்னா, என் லேப்டாப் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் அவரோட கண்ட்ரோலில் எடுத்துக்குவார். எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒன்று நோண்டிட்டு இருப்பார். சம்யுலாம் விளையாடும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள், நம்மலாம் 90s கிட்ஸா. நமக்கு வந்து தேங்காய் துருவிட்டு மீதம் இருக்கிற அந்த கொட்டாச்சி இருக்குல்ல, அதை தான் வந்து விளையாடுறதுக்கே சொப்பு சாமானாக கொடுத்துருந்தாங்க. அந்த கொட்டாச்சியிலேயே சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, பொரியல் பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து எல்லாமே நம்ம என்னென்ன பெரிய பாத்திரம்லாம் சமைக்கிறோமோ அதில் இருக்கிற மினி வெர்ஷன் எல்லாமே இப்போ குட்டீஸுங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது. அதுலேயே அதுங்க வந்து சமையல் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு பண்ணும்போது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த பூ வந்து இந்த துளிப்பு, இது வந்து இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அது சின்னதாக ஒரு குடம் வந்து உடஞ்சி போயிருந்துச்சுன்னு அந்த குடத்துல தான் வந்து இந்த செடி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 4 பூ பூத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நல்ல பெரிய செடியாக வளர்ந்து அதை பார்க்கையில அந்த கலரே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அது பூத்திருக்கும் போது சூப்பராக இருக்கும் நம்ம மாடியில். ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, திருப்பி அந்த பாட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு பாட்டில் மாற்றி வை, இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதை வந்து இன்னொரு நாள் அந்த வேலை இருக்குது, அதை மாற்றி மாற்றி வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து குக்கிங்க்கு வந்துட்டேங்க. குக்கிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம லேயர் பிரியாணி அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் பால் மட்டும் காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் சூடாக இருக்கும்போதே. அப்போ வந்து அந்த கலருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண வேணாம் வீட்டில் சமைக்கிறதுனால அப்படின்ட்டு அதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சீ ஃபுட் சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குமா, ஆனால் இந்த சம்பளத்துக்காகவே வந்து கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, மீன் நண்டு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பேசினாலே சம்பளத்தோட முகமே மாறி போயிடும். நண்டா மீனா அப்படிமானா, சரி பிள்ளையை விட்டுட்டு நம்ம மட்டும் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்து சீ ஃபுட் வாங்காமல் சிக்கனு மட்டனு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வர்றது. அப்புறம் அப்படியே நான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜீரா ரைஸ் மாதிரியே இன்னொன்று பிரியாணிக்கு சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன். ஸோ அந்த ரைஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எப்படின்னா ஸ்மெல் இருக்காது, நம்ம ஜீரா ரைஸ் பாஸ்மதி அரிசி மாதிரி ஸ்மெல் இருக்காது. ஆனால் வந்து பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நல்ல குட்டி குட்டி அரிசியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு 1.5 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து எப்படின்னா 1 கிலோ
அரிசி 1 கிலோ கறி. அதாவது 1 கிலோனா கரெக்டாக கறி வந்து எக்ஸாக்டாக நான் எடுத்தேனான்னு தெரில. இவங்க வாங்கிட்டு வந்ததில் பாதி பாதி டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரியாணிக்கு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டு கபாபுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை கழுவி ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வதங்குறதான் இந்த இதுக்கு வந்து மெயின். ஸோ வெங்காயத்தை மட்டும் நறுக்கி அது வதங்கிக்கிட்டே இருக்கிற அந்த கேப்பில் மித்த வேலைகள் எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து 1 கிலோ அளவு தான் பண்ண போகிறேன்ல, ஸோ அதனால 1 கிலோ பிரியாணிக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து லேயர் பிரியாணி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸும் எடுத்துக்கணும். அதனால இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே இந்த வாரத்துக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். நான் வந்து இதில் ஒரு டாபிக் பேச போகிறேங்க. நீங்கள் வந்து இந்த ஃபுட் காம்ப்ரமைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எப்படின்னா வந்து நம்ம சமைக்கிறது எதுக்காக மெயினாக நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அது மாதிரி நம்ம பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும். அந்த ஒன்று அதுலேயுமே வந்து சில பேர் வந்து 2 சிக்கன் பீஸ்னால் 2 பீஸ் தான் நீ சாப்பிட்ணும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்களே. அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னே நமக்கு தெரில. வளர்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து நல்லா செஞ்சு கொடுக்கணும், அவங்க நல்லா சாப்பிட்ணும், இப்படி தான் வந்து ஆசைப்படுவோம் கரெக்டாக. அதில் வந்து நீ 2 சப்பாத்தி தான் சாப்பிட்ணும், 2 பீஸ் தான் வந்து மீன்னா நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறது வந்து எனக்கு அது எப்படி கரெக்டாக ஆகுதுன்னு தெரில. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து உண்மையில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம். அப்போ நிறைய குடும்பங்கள் நிறைய பிள்ளைக்குட்டிகள் இருப்பாங்க. அதனால பற்றாக்குறையினால ஆளுக்கு 2 அப்படி வச்சு சாப்பிட்ருப்பாங்க. பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி ஆயாச்சு. இதில் வந்து 2 பிள்ளைங்களே நம்ம பெற்று வச்சுட்டு அதுலேயே வந்து நீ 2 தான் சாப்பிட்ணும், நீ 2 தான் சாப்பிட்ணும், 2ன்னா 2 போதும் அப்படின்லாம் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஃபுட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எதில் வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஃபுட்டில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கூட. ஃபுட்டில் எப்படிங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு எனக்குமே தெரில. உங்களோட ஐடியா என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு பேர் வந்து கஞ்சத்தனமா இல்லை சிக்கனமா அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. இப்போ டயட்டில் இருக்கவங்க சாப்பிட்றது ஓகேங்க, வளர்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறது வந்து எனக்கு சரியாக படலை. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன், அவ்வளோதான். இப்போ வந்து க்ரீன் கபாபுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இது கூட வந்து மிளகாய் தூள், அப்புறமா பெப்பர் தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், இடித்த பூண்டு கொஞ்சம் போல், கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது நான் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஆனியனுமே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ்க்காக கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தில் வந்து அப்படியே நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நான் 2 பிரியாணி இலை, ஒரு 2 அன்னாசிப்பூ, ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 7-8 கிராம்பு, ஒரு 2-3 துண்டு பட்டை இது போட்டுக்கிட்டேன். வெங்காயம் ஆல்ரெடி நல்லா ஃப்ரைட் ஆயிடுச்சா, அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எப்போதுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக தான் எடுத்துக்குவேன். இதில் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டு அதையுமே வதக்கியாச்சு. நம்ம இந்த பக்கம் வந்து சாதம் வடித்து தான் அதில் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு, இது எல்லாமே சேர்த்து இதையுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கவும் இதில் வந்து 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 கைப்பிடி கொத்தமல்லி, 2 கைப்பிடி புதினா இதுவுமே சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடணும். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சிடணும். ஏன்னா கறி வேகிறதுக்கும் நம்ம அந்த பக்கம் சாதம் எடுத்து வடிச்சிட்டு இங்கே சேர்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 20 நிமிஷமாவது லோ குக்கிங்லேயே வந்து கறி நல்லா வேகணும். இங்கே வந்து சாதத்துக்கு நம்ம அதை தண்ணி வச்சுருந்தோம்ல, அது நல்லா வந்து கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து அதில் சேர்த்துட்டு இது வந்து எப்படின்னா கொஞ்சம் வெந்திருக்கும், ஆனால் வந்து ரொம்ப வெந்திருக்காது. ஒரு 3/4 பாகம் இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்து வடிச்சிட்டு அது கூட சேர்த்துட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும்.
முன்னாடிலாம் வந்து பசங்க சின்னவங்களா இருக்கும்போது நமக்கு என்ன செய்கிறது, ஞாயிற்றுக்கிழமைனா என்ன செய்கிறது, அப்புறமா லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்கிறதுன்னு மாற்றி மாற்றி யோசிக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய கஷ்டம் போயிடும். ஏன்னா சில வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஐடியா கொடுப்பாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு. பட் நம்மள மாதிரி நம்ம வீட்டிலலாம் வந்து அந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் சாப்பாடு, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் விட்டுட்டு இதை வந்து அப்படியே லோ குக்கிங்கில் வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி மேலே வந்துருச்சு. பட் இப்போல்லாம் வந்து பசங்க வந்து அவங்க ஒரு அளவுக்கு மேலே ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே வந்து ஒன்று ஒன்றா ஆசைப்பட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மக்கிட்ட, இது செஞ்சு கொடுங்கம்மா அது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு. ஸோ அவங்களுக்காகவே எதுவும் ஐட்டம்ஸ் இல்லைன்னா கூட நம்ம அவங்களுக்காகவே வாங்கி வச்சு புது புது ஐட்டம்ஸ்லாம் அவங்க வந்து நமக்கு கேட்பாங்க வந்து நம்மக்கிட்ட. இது வரைக்கும் நம்ம செஞ்சவே மாட்டோம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்காகவே கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சு கொடுப்போம். நிறைய அம்மாக்கள் வந்து முழுசாக சமையல் கற்றுக்கிட்டதே எப்போ அப்படின்னா குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து எல்லா சமையலுமே கற்றுக்கின்றலாம். நான் கூட அப்படி தான் வந்து கற்றுக்கிட்டேன். அப்படியே வந்து அந்த பக்கம் சிக்கன் 65க்கும் பொரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. சாதமுமே வந்து வடித்து வச்சுட்டேன். எனக்கு இந்த இந்த பாத்திரம் வந்து பத்தாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு அந்த கிரேவியில் வந்து நெய் விடலை. அதனால ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் பீசஸ்ஸு அப்புறமா கொஞ்சம் கிரேவி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிச்சு வச்சுருக்கோம்ல சாதம், அதை வந்து இது மேலே போட்டுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 3 லேயர் அளவுக்கு இதே ப்ரொசீஜரில் வந்து பண்ணிக்கிட்டேன். இதை வந்து அமுக்கக்கூடாது, அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து இது மேலே அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு சில பேர் வந்து ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபுட் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. அதனால தான் வந்து இந்த குங்குமப்பூ பால் வந்து இதை எடுத்து ஒரு 2-3 ட்ராப் வந்து மேலே விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 லேயர். இதுக்கப்புறமா வந்து கறி, அப்புறம் கிரேவி, அதுக்கப்புறம் சாதம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த குங்குமப்பூ பால், இப்படி தான் வந்து ஒரு 2-3 தடவை மாற்றி மாற்றி செஞ்சு போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் இதுக்கு கடைசியாக வந்து சாதம் வடிச்சிருக்கோம்ல தண்ணி, அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து நம்ம தம் போட்டுற வேண்டியதான். கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தோசைக்கல் நல்லா சூடாகிற வரை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு, எப்போதும் பிரியாணி எப்படி நம்ம தம்மில் போடுவோமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து லேயர் பிரியாணி ரெடியாக இருக்கும். எங்கேயுமே வந்து கபாப்புமே ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்ட் போட்டிருந்தது. இதுவுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபுட் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, ஆனாலுமே வந்து அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே நமக்கு வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து கிறிஸ்பியாக மொறுன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த கார்லிக்லாம் போடும்போது அந்த கறியோட அந்த கருவேப்பிலை, கார்லிக் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே சும்மா வேறு லெவலில் இருக்கும். பெரும்பாலும் நம்ம சமைச்சு முடிக்கும்போது எந்த ஒரு அப்ரிஷியேஷனுமே இருக்காது. பட் இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா பசங்க தான் மெயின். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும். உண்மையிலே நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, நெக்ஸ்ட் டைம் இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நிறைய நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்தே நமக்கான சமையலுக்கான ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுக்கணும் அப்படின்னா சூப்பராக லேயர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பெரும்பாலும் லேயர் பிரியாணி வந்து பாஸ்மதி அரிசியில் பண்ணுவாங்க. அரிசி நீளமாக இருக்கும். அது கூட வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபுட் கலர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறதுனால அங்கங்கே அந்த ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. பட் நம்ம வந்து நார்மல் ரைஸ்லேயே சூப்பராக லேயர் பிரியாணி வந்து பண்ணியாச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி என் பசங்களோட அப்ரிஷியேஷன் தான் எனக்கு மெயினாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா, அப்புறமா வந்து குக்கும்பர் இதுவுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம சண்டே ஸ்பெஷல் வந்து போச்சு. சண்டே அன்னைக்கு நம்ம பசங்களுக்கு பிடிச்ச அவங்க ஆசையாக கேட்ட டிஷ் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியோட அந்த டே வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.